பொன்விழா காணும் கலைஞர் கோவிலூர் செல்வராஜன் அவர்களின் பொன்விழாவும் இலக்கியத்தங்கள் பொன்விழா மலர் ஆறுமுகமும் நல்லது நடக்கும் சிறுகதை தொகுதி நூல் ஆறுமுகம் என்று சொல்லப்பட இருக்கிறது. பாரத் BH அப்துல் ஹமீத் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்க ஜெரி பிரதம ஆசிரியர் சுனில் வேலவர் அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஞானம் சஞ்சிகை ஆசிரியர் கோவிலூர் செல்வராஜன் அவர்களையும் மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல்வி அமைச்சின் முன்னாள் செயலாளர் உடுவை எஸ் தில்லை நடராஜா அவர்களையும் நாங்கள் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் இந்து சமய கலாச்சார அமைச்சர் PB தேவராஜ் மற்றும் இன்றைய விழாநாயகன் கோவிலூர் செல்வராஜன் ஆகியோரை வரவேற்றவனாக அன்றிலிருந்து கேட்பவர்கள் அவரது பெயரை தெரியாமல் இருக்க முடியாது. பாடலை இயற்றியிருக்கின்றார், கதைகளை எழுதியிருக்கின்றார். பல வருகின்ற உச்சரிப்பு உண்மையில் BH அப்துல் ஹமீத் அவர்கள், BN மதியழகன் அவர்கள் போன்றவர்களும் இன்று வானொலியில் இருக்கின்றவர்கள் கருத்துக்களை அறிந்து அவர்களிடம் பயிற்சி பெற வேண்டும். அந்த அளவுக்கு எமது எதிர்கால சந்ததி தமிழில் ஒரு எளிந்த நிலையே இன்றைய ஒலிபரப்பு துறையிலே இருக்கின்றவர்கள் பலவற்றை அறிந்து கொள்ளலாம். ஆகவே இவர்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த விழாவினை தொகுத்து வழங்குகின்ற நாகபூஷணிகன் பையன் போன்ற ஒவ்வொருத்தரையும் நாம் குறிப்பிடலாம் என்று அனைவரையும் வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசியுரை இடம்பெற இருக்கிறது. ஆசியுரை வழங்குவதற்கு முதலில் முன்னாள் ஜனாதிபதி இந்து மத இணைப்பாளர் சிவஸ்ரீ BH அப்துல் ஹமீத் அவர்களுக்கும் இலங்கை முழுவதும் அறநெறி பாடசாலைக்கு வலு சேர்த்த அமைச்சர் PB தேவராஜ் அவர்களுக்கும் இந்த முதலாவது இன மத மொழிக்கு அப்பாற்பட்டு மதமெல்லாம் உண்டுதான் என்று சொல்லத்தக்கதான ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்வதை பெருமை அடைகின்றேன். இது கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், அவர்களுக்கும் பிரதம அந்த கொரோனாவை பற்றி அதன் பின்னணியை பற்றி 15 சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அவை நல்லது நடக்கட்டும் என்ற தலைப்பிலே இன்று நூலாக வெளியிட்டு வைக்கப்பட இருக்கிறது. தலைப்பிலே இதை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், எதிர்கால பத்திரிகை வாசித்தேன், வானொலி கேட்டேன். அப்பொழுது எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே அறிவுரை பத்திரிகைகளில் சில பகுதி, குறிப்பாக முகநூலில் சில பகுதிகள் எல்லாம் இன்று நடக்கும் மோசமான நிலைகளை வருகிறது. என்னை பொறுத்தளவில் யாழ்ப்பாணம் வடபகுதியில் இருந்து வந்த நான் இரவில் போயிருக்கிற மாதிரி வெட்டுகள் வாழல் அப்படி எல்லாம் இல்லை, கடத்தல் இல்லை, வேறு மோசடியான அதாவது போதைப் பொருட்கள் இல்லை. அந்த அளவுக்கு சமூகம் நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு விதமாக இந்த சமூகத்தின் ஒரு பகுதி கொஞ்சம் தவறி நடக்கிறது. அதே நேரம் புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கும் சில சங்கதிகளை சொல்ல வேண்டியிருக்கிறோம். என்னென்றால், இங்கே என்ன நடக்கிறது என்பதை அவர் அந்த வசதிகள் காரணமாக அவர்கள் சில பேர் தவறையும் நடக்கிறார்கள். எல்லோரும் நல்லாக நடக்க வேண்டும், அவர்களால் நல்ல விஷயங்கள் நிறைய பகுதிகளுக்கும் நான் சென்றிருக்கிறேன்.
அங்கெல்லாம் நான் அவதானித்த விஷயம், சில பேர் வெளிநாடுகளுக்கு சென்றவுடன் அவர்கள் அது வருமானம் கண்மூடி கொண்டு இந்த புத்தகங்களை வெளியிடாமல் நம்பாட்டில் இருந்திருக்கலாம். அவ்வளவு பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம்? எங்கள் சமூகம் நல்ல பழக்க வழக்கங்களை பழகட்டும். ஆஸ்திரேலியாவிலும் கனடா எல்லாம் இப்படி செல்கிறார். இவற்றுக்கு எல்லாம் காதங்களும் தெரியும். இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி இவர்கள் எல்லாம் உழைத்து வருகிறார்கள். இங்கே நான் பேர் குறிப்பிடாவிட்டாலும் நண்பர் செந்தில் வேலவர் மட்டுமல்ல, கண்டியிலும் கலந்து கொண்டேன். அவரை பொறுத்தளவில் எங்காவது ஒருவர் இலக்கியத்தை பற்றியும் கணிசமான அளவு சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனவே இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைய வாழ்த்தி இந்த விழா சிறக்க இங்கே வருகை தந்திருப்போர் எல்லோருக்கும் நன்றித்து, யாரெல்லாம் எங்கள் சமூகத்துக்கு உழைக்கிறார்கள் உலகத்தை கண்டமைக்காக விழா குழுவினருக்கு நன்றி தெரிவித்து, வாசனையோடு அவருடைய கலை இலக்கிய பணிகளை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக எடுத்து சிறப்பாக நடாத்தி வருகின்ற அண்ணன் கோவிலூர் செல்வராஜன் அவர்களுக்கு அவரை வாழ்த்தியிருந்தார்கள். அப்துல் ஹமீத் அவருக்கு ஏற்றுகின்ற போது இங்கே நான் உட்பட எல்லோரும் பாத அணிகளை அணிந்தவர்களாக இருந்ததாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் தில்லை நடராஜா அவர்கள் முறையை சிறப்புரையாக வழங்கி அனைவரது மனதையும் மகிழ்வித்தார். அவருக்கு எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக அமைச்சர் பேசி, இதுபோல் இங்கே கோவிலூர் நடராஜன் அவர்கள் இதற்கு முன் எனக்கு தெரியாது, இதுதான் விருப்பமானேன். ஆனால் அவர் பல சாதனைகளுக்கு வந்திருக்கின்றார். இன்னும் நிறைய நல்லதே நடக்குது. யார் அப்படி எல்லாம் நான் என்னுடைய நண்பர்களை எல்லாம் தொலைபேசியில் அழைத்து ஏதாவது பார்க்கலாமா முடியுமா என்று கேட்டேன். அவர்கள் இல்லை. அப்புறம் என்ன செய்வது, இதை பார்க்க வேண்டும். அதில் உள்ள சிறு படங்கள் மற்றும் பாடல்கள் ஆங்கிலேயும் உயர்பாகி காற்றோடு காற்றாக கலந்து மறைந்து மறந்தும் போய்விட்டனர். ஒரு சிறிய விடயத்தை இங்கே குறிப்பிடுகின்றேன். நான் அறிந்த ஒரு ஒலிபரப்பாளருக்கு பல்கலைக்கழக மட்டத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்றுத் தர வேண்டும் என்று ஒரு நண்பர் முயற்சித்தார். சிவபாசு இவர்கள் எல்லோரும் காலத்தால் மறக்கப்பட்டு விடக்கூடாது என்ற கரையில் அந்த எழுத்தாளர்களாகவும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் எத்தனையோ அருமையான கணக்கு துறையில் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கிறிஸ்தவ மத இணைப்பாளர் இங்கே பாருங்க. சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களையும் தினகரன் பிரதம ஆசிரியர் முனைவர் சதீஷ்குமார் சிவலிங்கம் அவர்களை நூலாசிரியரிடமிருந்து முன்னாள் இந்து சமய கலாச்சார ராஜாங்க அமைச்சர் PP தேவராஜ் அவர்களையும் பெருமையை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஒலிபரப்பாளர் இளையதம்பி தயானந்தா அவர்களையும் நம் பெருமையை பெற்றுக்கொள்ள வருமாறு ஊடகவியலாளர் திரு குணராசா அவர்கள் ஒலிபரப்பாளர் மகதேசன் இப்ராஹிம் அவர்களையும் நூல் பெருமையை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு பெருமையை பெற்றுக் கொள்ள வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். எங்களுடைய நூலாசிரியரை அதற்கு பெற்றுக் கொள்ள வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். கலைஞருக்கு வாங்க கொஞ்சம் படத்துக்கலாம் பக்கத்தில் நிற்க சொன்னா சரி ஐயா போட்டி கௌரவிப்பார். கொடுக்கலையா இப்போ இல்லையே வாங்கல பல கட்டுரைகளை நாங்கள் பத்திரிகை வாயிலாக ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஒரு எழுத்தினை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய இலக்கிய பணி மென்மேலும் தொடர வேண்டும். பல நூல்களை அவர் எழுத வேண்டும். அவர் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தால் நாங்கள் அவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று கூறி இந்த இடத்திலே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த கோவிலூர் செல்வராஜன் அவர்களின் இலக்கிய தங்கள் பொன் விழா மலர் அறிமுகமும் நல்லது நடக்கட்டும் சிறுகதை தொகுப்பு நூல் அறிமுகமும் சிறப்பாக ஆரம்பித்து சிறப்பாக நிறைவேறும் நேரத்தில் இப்போது அவருடைய ஏற்புரை சதீஷ்குமார் சிவலிங்கம் அவர்களுக்கும் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் புரவலர் காசிம் உமர் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய என் பாசத்துக்குரிய உடுவைய ஸ்ரீலங்கராஜா அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய மதிப்புக்குரிய முன்னாள் இந்து சமய கலாச்சார ராஜாங்க அமைச்சர் டிபி தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் கலை இலக்கிய உலகத்துறையில் 50 வருடங்கள் பயணித்து அதை நிறைவு செய்வதற்காக எனக்கு ஒரு கலை இலக்கிய பொன்விழா செய்ய வேண்டும் என்று மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம் விரும்பியது. நான் லண்டனில் இருந்த பொழுது அவர்கள் நான் ஒரு மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்திலே ஆயுட்கால அங்கத்தவராக இருக்கின்றேன். அதனால் என்னை தொடர்பு கொண்டு ஒரு கலை இலக்கிய பொன்விழா உங்களுக்காக செய்ய போகின்றோம் என்று கேட்டார்கள். அந்த விருப்பத்திற்கு அவர்களுடைய ஆசைக்கு நானும் உடன்பட்டேன். அதை தொடர்ந்து இந்த விடயத்தை என்னுடைய உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற என்னுடைய இலக்கிய நண்பர்களுக்கும் அதே போல் இலங்கை பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்த மகிழ்வையும் அவருடைய இலக்கிய தங்கள் பொன்விழா மலர் அறிமுகம் நல்லது நடக்கட்டும் என்ற சிறுவை தொகுப்பு வெளியீட்டு விழா என இந்த முப்பெரும் விழாவுக்கு தலைமை வகித்து சிறப்பிக்கும் சகோதரர். இதிலையும் பல இதுகள் கொடுமையை கொடுத்த கொரோனா பேரில் ஒரு அர்ச்சனை என்றெல்லாம் வெளியிருக்குது. ஆனால் நல்லது நடக்கட்டும் என்ற ஒரு தலைப்பும் இருந்தது. அதையும் அவர்தான் சொன்னார், எப்பவுமே எதிர்மறையாக இருக்கக்கூடாது, நேர்மறையாகவே நாங்கள் வைக்க வேண்டும், நல்லது நடக்கட்டும் என்று வைப்போம் என்று விடுவே. அதையும் இந்த முறை
தெரிவு செய்தார். போல் இலங்கை வானொலிக்கு வருவதற்கு முன்னாலே நான் இந்த எழுத்துத்துறையிலே 73களிலே நான் வந்துவிட்டேன். அந்த காலத்திலே சினிமாவின் காலம், இந்திய பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டிருந்த காலம், இந்த ஆனந்தவேடன், குமுதம், கலாவலி எல்லாம் தடை செய்ய கல்வி எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்த காலம். அந்த காலத்திலே தான் எங்களுடைய இந்த எழுத்து பணி ஆரம்பித்தது. கலாவல்லி என்ற ஒரு சஞ்சியை உருவாக்கணும், அம்புலி மாமா போல் நட்சத்திர மாமா என்ற ஒரு சஞ்சியை உருவாக்கினோம். எங்களுடைய மேகன்தான் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் அதை வெளியிட்டோம். எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கலாவலி சஞ்சியிலே பைலட் பிரேம்நாத் திரைப்படத்திலே இங்கே இலங்கைக்கு 1978 நடிக்க வந்த அனைத்து நடிகர்களும், சிவாஜி கணேசன் உட்பட அனைத்து நடிகர்களையும் நான் நேர்காணல் செய்து அந்த கலாவலி சஞ்சியிலே பிரசுரித்திருக்கின்றேன். அப்படி அந்த எழுத்துத்துறையிலே ஆரம்பித்த நான் இலங்கை வானொலியிலே ஆட்சி மாற்றம் நடந்தது பிற்பாடுதான் நாங்கள் இலங்கை வானொலிக்கு படிக்க சென்றோம். அதற்கு பிற்பாடு இலங்கை வானொலி என் தாய் வீடு, என் தாய் வானொலி என்னை ஒவ்வொரு துறையிலும் செதுக்கியது என்று நான் சொல்வேன். எங்கள் முன்னோடிகளை பார்த்துத்தான் நாங்கள் வளர்ந்தோம். அது பாடலாக இருக்கட்டும், பாடல் எழுதுவதாக இருக்கட்டும், பாடுவதாக இருக்கட்டும், எந்த நாடகம் நடிக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு அந்த 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 தாய் வானொலி எங்களுக்கு தந்தது. ஆனால் முந்த நாள் தாய் வானொலியில் காலடி வைத்த பொழுது அழுது விட்டேன், நிச்சயமாக அழுது விட்டேன். சகோதரி நாகபூசணி என்னை அரவணைத்தியாளர் நேர்காணல் செய்தார். அவரோடு கூட நான் பேசும்போது அழுதேன். இருந்தால் என் தாய் வானொலி இருக்கும் நிலையை பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லை. பாலடைந்து போயிருக்கின்றது எங்களுடைய வரவேற்பு அறை. நான் போகும்போது கண்ணீர் விட்டேன் ஐயா. உண்மையில் அந்த ஒரு நாளும் மிதித்தது கிடையாது, சுத்தித்தான் போவோம். அப்படியான அந்த வரவேற்பறை நான் நேற்று நுழையும் போது பாலடைந்து போயிருக்கிறது. சகிக்க முடியவில்லை. அது நான் என்னால் முடியவில்லை, அடக்க முடியவில்லை. அப்படியான ஒரு தாய் வீட்டிலே இருந்து செதுக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து சென்ற பிற்பாடும் நான் ஊடகத்துறையிலே நோர்வேயிலே தமிழ் நாதம் என்ற வானொலியை நடத்தி கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு தமிழ் 3 வானொலி நடத்தி கொண்டிருந்தோம். தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். லண்டனுக்கு வந்த பிறகு நிறைய ராஜ்யங்களுக்கு இருக்கிறது. நான் அதை ஐரோப்பிய மொழிகளில் பார்த்திருக்கிறேன். இரண்டாவது, எல்லா மனிதர்களோடும் மிக்க மனிதநேயத்தோடு நடக்கின்ற ஒரு பண்பு. அது அவர் பிறந்த கிழக்கிழங்கையில் இருந்து வந்ததா அல்லது நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய துறையில் இருக்கின்றீர், தேடல்கள் பலதை செய்கின்றீர், குடும்பம் மகிழ வாழ்கின்றீர், குறைகள் இன்றி இருக்கின்றீர். இன்று உங்கள் பிறந்த தினம், என்றும் அதுவோ சிறந்த தினம். நன்றி